அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். திருக்குறளில் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். 34வது திருக்குறள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அற ஆகுல நீரப்பிற அப்படின்னு வார்த்தை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், இந்த ஒரு சொல் போதுமானதுன்னு நினைக்கிறேன் வாழ்க்கைக்கு. மனசுல எந்த மாசும் இல்லாமல் நற்சிந்தனையோடும் நற்குணங்களோடும் வாழ்ந்தா போதும். ஆள் மனதில் எந்த குற்றமும் இல்லாமல் மனத்துக்கண் மாசிலன் இருந்தா போதும். அனைத்து அரண் ஆகுல நீரப்பிறனா அதுவே போதுமானது, மிச்சதெல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 35வது திருக்குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும், இந்த நாலும் முக்கியமானதுன்னு சொல்றாரு. இந்த 4 குணங்களும் இல்லாம இருந்தீங்கன்னா, இது இழுக்கென்று புறந்தள்ளி இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அதுதான் வாழ்வின் அறமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. பொறாமைன்னா ஒருத்தவங்க நிலம் வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அதுக்கான முயற்சியை செஞ்சு அந்த இடத்தை அடைந்திருக்காங்க. நம்மளும் அந்த இடத்தை அடைவதற்கான வழிவகைகளை முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை சொல்லுது. அடுத்து பேராசை இல்லாம இருக்கிறது. ஓரளவுக்கு ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படைகள் இருக்கும். அப்படி இருந்தாலும் பேராசையின் காரணமாக தவறுகளை செய்வாங்க. தவறுகளை செஞ்சு அந்த இருப்பதையும் இழந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சினம், கோபம்ங்கிற குணம் ரொம்ப மோசமானது. அந்த குணம் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அது யாரை சேர்ந்திருக்கோ அவங்களை கொன்றும் அப்படியான குணமுடையது. அது கணத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே கடந்த அதிகாரத்துல கூட பார்த்தோம். அப்படி இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து கடுஞ்சொற்கள். ஒருத்தவங்க மேல கடுஞ்சொற்களை வைவதோ திட்டுவதோ கடுமையான சொற்களை சொல்லுவோம். அடுத்து நம்ம ஒரு திருக்குறளை கூட பார்ப்போம்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் நற்று அப்படின்னா, கனி இருக்கும்போது ஏன் தீய சொல்ல பயன்படுத்துற, நல்ல சொல் இருக்கும்போது ஏன் தீய சொல்ல பயன்படுத்துற அப்படின்ற ஒரு சொல்றாருல. இந்த 4 நடைமுறைகளை கடைபிடித்தாலே போதுமானது, அதுதான் அறம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 39வது திருக்குறள், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அறத்தான் வருவதே இன்பம். அறமா இருந்தீங்கன்னா தான் உனக்கு இன்பம் கிடைக்கும். பொன்னோ பொருளோ மண்ணோ பெண்ணோ பிறவோ இதெல்லாம் அறத்தாலதான் உங்களுக்கு கிடைக்கணும். அறச்சிந்தனையாலும் அற வழியில் தான் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி அறமில்லாத சிந்தனையில உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது புகழை கொடுக்காது, அழிவைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அது இன்பத்தையும் கொடுக்காது புகழையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சிறந்த திருக்குறளோடு சந்திக்கிறேன். வணக்கம்.